நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக குழுவினருடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தங்கள் கட்சி தீர்மானம் குறித்து தெரிவித்ததாக கூறினார். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்கிற எமது கட்சியினுடைய பொதுக்குழு தீர்மானத்தையும் எமது கட்சியினுடைய ஒட்டுமொத்த விருப்பத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவுடைய தலைவர் அண்ணன் DR பாலு உள்ளிட்ட முன்னணி தலைவர்களிடம் எமது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறேன். சின்னம் ஒரு பிரச்சனையே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் தாராளமாக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மனிதநேய மக்கள் கட்சியினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சென்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று மிக அழுத்தமாகவே நாங்கள் கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் என்றார். 4 தொகுதி வேண்டும் என முதலில் கோரிக்கை விடுத்தோம். 3 தொகுதியாவது 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி என்கிற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை. தெளிவாக இருக்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை சந்திக்கும். இதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கு, இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. தொகுதி கூடுதலாக கேட்பது, பேச்சுவார்த்தை நடப்பது, கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறவிருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதில் எந்தவிதமான குழப்பமும் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இணக்கமாகவே இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணியே வராது அப்படின்னு சொன்னாங்க, அங்க வந்துருச்சு. ஆம் ஆத்மி வராதுன்னு சொன்னீங்க, வந்துருச்சு. சிவசேனா கூடவும் NCP கூடவும் முரண்பாடு இருக்குன்னீங்க, அங்கேயும் கூட்டணி வந்துருச்சு. ராஷ்டிரிய ஜனதா தள் கூட கூட்டணி, எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சவுத் இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமா உங்கள் முன்னிலையில் கையெழுத்து விரைவில் போடுவோம், உங்களை கூட்டு போவோம். இதற்கிடையே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நவாஸ் கனி போட்டியிடுவார் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற இந்த கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நவாஸ் கனியை வேட்பாளராக அறிவித்தது உட்பட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.